உள்ள சிம்பிள் ப்ராப்ளத்தை வந்து ரெண்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 8 மனிதன் ஒரு வேலையை 6 நாட்கள் செஞ்சா 12 மனிதன் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 8 மனிதன் 6 நாள் அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. அப்போ 12 மனுஷன் வந்து எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பான் அப்படின்னு இருக்காங்க. இன்னொருத்தன்னா மேல உள்ள ரெண்டையும் வந்து பெருக்கிடணும். பெருக்கி கீழே உள்ள நம்பரால வந்து டிவைட் பண்ணிடணும். 4 6 3 12 4 2 8 அப்போ 4 4 நாட்கள்ல இந்த 12 மணி நேரம் வந்து அந்த வேலையை வந்து 4 நாட்கள்ல முடிப்பாங்க. 4 நாட்கள் தான் ஆன்சர். இது ஒரு வேலையை 5 நாட்கள்லயும் பி வந்து அந்த ஒரு வேலையை வந்து 10 நாட்களையும் முடிக்காங்க. ஏ பி ரெண்டும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ வந்து 5 நாள்ல முடிக்காங்க, பி வந்து 10 நாள்ல முடிக்காங்க. இப்போ ஏபி ரெண்டும் சேர்ந்து ஏபி சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ ஏபி என்ன சொல்றோம், ஏபி பை ஏ பிளஸ் பி. இப்போ ஏ வந்து 5, இப்போ வந்து பெருக்கல் பி வந்து 10, ஏ வந்து 5 வந்து கூட்டல் 10, 5 50, 10 5 கூட்டினா 15, 3 5 15, 5 50. ஏ பிளஸ் பி ரெண்டும் சேர்ந்து வேலை பார்த்தா 10/3 நாட்கள்ல வந்து இந்த வேலையை வந்து முடிப்பாங்க. 10/3 நாட்கள். 12 ஆண்கள் ஒரு வேலையை வந்து 30 நாள்ல முடிச்சா 20 ஆண்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்து 12 ஆண்கள் 12 ஆண்கள் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்காங்க, 30 நாள்ல முடிக்காங்க. அப்பனா 20 ஆண்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சொன்னா மேல உள்ள ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட் பெருக்கணும். 12 × 30 கீழே உள்ள நம்ம வந்து வகுக்கணும். வகுத்தல் 20. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். 4 × 2 6 12, 6 6 × 3 18 நாட்கள். இப்போ 20 ஆண்கள் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க, 18 நாட்கள் முடிப்பாங்க. 9 சிலந்தி 9 வலைய 9 நாள்ல பின்னுது. அப்பனா ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாள்ல பின்னும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த வேலை இப்போ எத்தனை நம்பரு அது என்ன வேலை செய்யுது எத்தனை நாள் செய்யுது அப்படின்றதுதான் இப்போ ஃபார்முலா இருக்கு. M1 D1 H1 by W1 M2 D2 H2 by W2. இதுல எம்ன்றது இதுல வேலை பார்க்க அது கொடுக்குது மெம்பர். இதை வந்து இதுல இருந்து சிலந்தி இதுல இருந்து மேனா இருந்தாலும் இங்கதான் போடணும், உமனா இருந்தாலும் இங்க போடணும். டின்றது டேட், இது எத்தனை நாள் வேலை செய்யறாங்க. ஹச்ன்றது எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்க. டபிள்யூன்றது அவங்க என்ன வேலை செய்யறாங்க, எத்தனை பங்கு வேலை செய்யறாங்க. அது மாதிரி இது வந்து முதல் உள்ளதுக்கு இது ரெண்டாவது உள்ளதுக்கு இது போறோம். M1 வந்து 9 ஃபர்ஸ்ட் உள்ளதுல இதுதான் வரும். M1 வந்து 9, D1 எத்தனை நாள் 9 நாள். இப்போ இதுல வந்து நேரம் கொடுக்கல, இப்போ நேரம் இது வந்து தேவை கிடையாது. W1 என்னது 9 வலையை பின்னுது, இதுதான் அதோட வேலை 9. இப்போ M2 இப்போ வந்து ரெண்டாவது இது வந்து ஒரு சிலந்தி, அப்ப மெம்பர் வந்து 1, அது வந்து எத்தனை நாள் வேலை செய்யுது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். W2னா அது என்ன செய்யுது எத்தனை வேலை செய்யுது ஒரு வேலை. W2 வந்து 1. இப்போ இதுல வந்து போடணும் M1 9, D1 வந்து 9, W1 வந்து 9 ஈக்குவல் டு M2 1. இது வந்து இப்போ D2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது எக்ஸ்னு வச்சுக்கணும். கீழே வந்து 1. இப்போ 9 கீழே அடி ஆயிடுது. இப்போ மேலே சமம் எக்ஸ் ஈக்குவல் டு 9. அப்போ ஒரு சிலந்தி ஒரு வலையை மொத்தம் 9 நாள்ல பின்னி முடிக்கும். 120 ஆட்கள் வந்து ஒரு வேலையை வந்து 100 நாள்ல முடிக்காங்க. அப்போ இந்த வேலையை 150 ஆட்கள் எத்தனை நாள் முடிப்பாங்க. 120 ஆட்கள் வந்து 100 நாள்ல முடிக்காங்க. இப்போ 150 ஆட்கள் வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்றாங்க. இவ்வளவு மேல உள்ள ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட் 120 × 100. இப்போ கீழே உள்ள 150 வகுக்கணும். 0க்கு 0, 2 10, 3 15, 1 3 12 0. 40 × 2 இப்போ 80. இப்போ 150 நாட்கள் வந்து அந்த வேலையை வந்து 80 நாட்கள் வந்து முடிப்பாங்க. ஏ வந்து ஒரு வேலையை வந்து 5 நாட்களும், பி அந்த வேலையை வந்து 20 நாட்கள்லையும், சி அந்த வந்து 10 நாட்களையும் முடிக்காங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க. இப்போ ஏ வேலையை வந்து 5 நாள். இப்போ வந்து ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க, 5ல் 1 பங்கு செய்வாங்க. 5 நாள்ல 1 1/5 பண்ணும். பின்னு போடும்போது 20 நாள், அப்போ 1/20. சி வந்து 1/10. 3 சேர்ந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி 1/5 பிளஸ் 1/20 பிளஸ் 1/10. இப்போ கீழே 3க்கு என்ன செய்யணும், மீச்சம் எடுக்கணும். 5 20 10 ஓரஞ்சு 5 4 20 2 10. இப்போ 2ஆல 2 4 2 2 மிச்சம் வந்து 2 10 12 20. இப்போ மிச்சம் வந்து 20.
இப்போ இது நான் கீழே உள்ள நம்பரை எதால பெருக்கணும் 20 வரணும் பார்க்கணும் 4ஆல் பெருக்கணும் மேலே 4ஆல் பெருக்கணும் 4 1 பிளஸ் 1 இது வந்து 2ஆல பெருக்கணும் 20 வருது மேலே 2ஆல பிளஸ் 2 கூட்டினா எவ்வளவு வருது வந்து 5 7 பை 20 இப்போ நம்ம அப்படியே இது 7 பை 20 போடணும் ஏன்னா இது வந்து நம்ம ஒன்று எடுத்துருக்கோம் அப்போ இதை வந்து தலைகளையே மாற்றணும் இப்போ a பிளஸ் b பிளஸ் c தலைகளை மாற்றும் போது 20 பை 7 4 ஸோ 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை வந்து 20 பை 7 நாட்களை வந்து முடிப்பாங்க ஏ அண்ட் பி ஒரு வேலையை வந்து 10 நாள்ல முடிக்காங்க ஏ மட்டும் அந்த வேலையை தனியா 15 நாள்ல முடிக்காங்க பி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏபி வந்து அப்போ ஒரு பங்கு வேலை அப்ப நான் வந்து 1/10 எழுதணுமா ஏ வந்து 1/15 எழுதணும் இப்போ பி வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்டிருக்காங்க இப்போ இந்த இதுல வந்து ஏ பிரதிடணுமா அப்ப ஏக்கு பதிலாக 1/15 பிளஸ் பி ஈக்குவல் டு 1/10 இது இங்கிட்டு போகும்போது மைனஸ் ஆமா பி ஈக்குவல் டு 1/10 மைனஸ் 1/15 அது எப்படி கண்டுபிடிக்க கீழே உள்ள ரெண்டே பெருக்கணும் 150 அப்புறம் வந்து குறுக்கு பெருக்கல் இது பெருக்கனா 15 மைனஸ் இது பெருக்கனா 10 இப்போ 15ல இருந்து 10 போச்சுன்னா 5 150 ஒரு 5 5 15 0 1/30 இதை நம்ம அப்படியே பண்ண முடியாது ஒரு பங்கு வேலை இப்படி மொத்தமா எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா தலையில பண்ணும் பி ஈக்குவல் டு 30 இப்போ பி வந்து அந்த வேலையை தனியா 30 நாள்ல வந்து முடிப்பாங்க இந்த ரெண்டு சம் பாருங்க ஏ வந்து ஒரு வேலை 6 நாளையும் பி வந்து 8 நாளையும் முடிப்பாங்க அப்ப ஏபி சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் சம் இப்போ வந்து ஏ அந்த பி சேர்ந்து ஒரு வேலையை 8 நாள் முடிக்காங்க ஏ மட்டும் 6 நாள் செய்வார் இப்போ பி மட்டும் எத்தனை நாள் செய்வாரு இந்த ரெண்டு இதுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க